அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 3ஆம் இடத்தில் மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. 2ஆம் இடத்தில் சஞ்சரித்த புதன் 3ஆம் இடத்திற்கு மாறுவது அமோகமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய தருணத்தில் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் திரும்புகிறார். இது ஒரு மேலும் நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் புதன் அதிக நன்மை தரக்கூடிய ஒரு இடமான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். எனவே எண்ணிலடங்கா நன்மை பெறக்கூடிய வாய்ப்பை மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை, உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அபரிவிதமான வளர்ச்சியும் அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான யோகமும் வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது என்பதை புதன் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் மீனராசிக்காரர்களுக்கு. பொதுவாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதே என்பார்கள். அப்படிப்பட்ட புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கின்றார். அவர் அறிவுக்கு மட்டும் அதிபதி இல்லை, வித்தைக்கும் அதிபதியாக செயல்படுகிறார். புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தை தருகிறது. அவரது ஆட்சி வீடாக மிதுனமும் கன்னியும் பார்க்கப்படுகிறது. நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருப்பதால் காலச்சக்கரத்தில் 3, 6 புதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடமாக பார்க்கப்படுகிறது. ஒருவருடைய அமைப்புல 3, 6 ஆகிய இடங்களில் புதன் சஞ்சரித்தால் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. ஏனென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாலும் கூட அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அவற்றில் இருந்து வெளிவருவது மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க. இது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு, திருப்பி போடக்கூடிய அளவிற்கு பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஒருவருடைய எண்ணம் போல் வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்புல புதன் மிக சிறந்த கெட்டிக்காரராக இருக்கிறாருங்க. நீங்கள் சிந்திக்கக்கூடிய செயல் என்னவோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க புதன். நீங்கள் நல்ல விஷயங்களை நிறைய சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயம் அந்த நல்ல விஷயங்கள் பல மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தால் எதிர்மறையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை புதனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். அப்படி புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக சரியாக இல்லை என்றால் சில எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதனின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் அதே சமயம் அறிவு சுடரை கொடுப்பவராக இருக்கிறாருங்க புதன். வலுவாக இருந்தால் ஆராய்ச்சி உட்பட பல்வேறு விஷயங்கள்ல சாதனை புரியக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். சிலருக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட கல்வி அறிவை பெற இயலாத ஒரு சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் இந்த புதன் தாங்க. இது செல்வ செழிப்பு இருந்தால் மட்டும்தான் என்று அர்த்தம் கிடையாது. செல்வ செழிப்பு இல்லாதவர்களுக்கும் சற்று கல்வி அறிவுல பின்தங்கிய நிலையை பெறுவதற்கான வாய்ப்பு புதனினுடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது புதன் ஒரு நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் மற்ற கிரகத்தோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் நிரம்பி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. மேலும் புதனை பொறுத்த வரைக்கும் புத்தியை குறிப்பவர் என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாது புதன் அறிவு, வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், இளமை, அழகு, கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க புதன். ஒருவருடைய வாழ்வுல புகழின் உச்சியை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் புதனுடைய அமைப்பு மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அவரது ஆட்சி வீடாகவும், கன்னி ராசி உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் இந்த வீடுகள் நட்பு வீடாக பார்க்கப்படுதுங்க. சிம்ம ராசி அதிநட்பு வீடாக பார்க்கப்படுகிறது. இந்த இடங்களில் புதன் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுப்பாருங்க. தற்போது நட்பு வீடான ரிஷப ராசிக்குள் நுழைகிறாருங்க. இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நட்பு வீடான ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த இடங்கள் அனைத்தும் பொதுவாகவே நன்மை தரக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மேசம், விருச்சகம், தனுசு இவருக்கு நல்ல இடமாக பார்க்க முடியாதுங்க. தற்போது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுவது மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கடகராசி இவரது பகை வீடாக பார்க்கப்படுதுங்க. கடகராசியில் சஞ்சரிக்கும் போது இயல்பை மீறிய பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது நட்பு வீடான ரிஷப ராசிக்குள் புதன் செல்வதால் அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறந்த நன்மை தரக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று மீன ராசியில் அவர் நீச்ச நிலையில் சஞ்சரிப்பாருங்க. இந்த தருணங்கள்ல பெரிய அளவிற்கு நன்மை எதிர்பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட புதன் தற்போது நட்பு வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதால் புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கிறாருங்க. இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான குழப்பங்கள் அனைத்தும் குறைய போகிறதுங்க. ஏனென்றால் புதன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அமோகமான முன்னேற்றம் கிடைக்கும். முன்னேற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இடமாக பார்க்கப்படுதுங்க. எனவே கவலை அளித்த பல விஷயங்கள் தற்போது உங்களுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களாக மாறப்போகிறது. குடும்பத்தில் பண விரயம் என்பது குறைந்து பரஸ்பர ஒற்றுமை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்த சூழ்நிலை மாறி செலவு குறைத்து சேமிப்பு சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சொந்தமாக நீளம் வீடு வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்க இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த நீண்ட நாட்களாக நீடித்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைகிறதுங்க. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் போன்றவற்றில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து அதன் மூலம் திடீர் அதிர்ஷ்ட புதையலும் உங்களுடைய வாழ்வை மாற்றக்கூடிய திடீர் யோகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை புதன் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். மேலும் மீன ராசிக்காரர்களின் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல வளர்ச்சியானது உத்தியோக ரீதியாக கிடைக்க போகிறது. அதிலும் புதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்ததால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. பல்வேறு விஷயங்கள்ல இருந்த உத்தியோக ரீதியான சிரமங்கள் அனைத்தும் குறைகிறதுங்க. நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் வியக்கத்தக்க வகையில் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்வரக்கூடிய 7.5 சனியை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க போகிறாருங்க புதன். எனவே மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு சிறந்த அனுபவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த புதன் பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது. கலைத்துறை, அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு 3ஆம் இடம் என்பதால் கலைத்துறை ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த பல போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், பொருளாதார ரீதியாக வலுவான ஒரு நிலையை அடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறதுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள், சோர்வு அத்தனையும் நீங்கி மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து விதமான விஷயங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடித்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வியில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை இந்த புதன் பயிற்சியானது உறுதிப்படுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிப்பது முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சொந்தமாக நிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற அனைத்துமே மிக கனக்கச்சிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை புதன் விவசாயத்துறையினருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மேலும் கால்நடை வளர்ப்பும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலைகள் அத்தனையும் மறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்.